கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கூகுள் ஐடி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் சேனல் உள்ள போய்க்கோங்க. அதில் நம்மளுடைய சேனலுக்கு போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃபயர் இருக்கும் ஓகேங்களா. மெயின் ஃபைல் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அப்படின்றனால அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டதுக்கு அப்புறமா ZArchiver போங்க. ZArchiverல டவுன்லோட் டெலிகிராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய ஓபிபி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஓபிபி போட்டுக்கிறேன் சரிங்களா. உங்கள்கிட்ட வந்து ஓபிபி பேஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள்கிட்ட ஓபிபி போட்டுக்கோங்க. அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். எனக்கு வந்து நான் போட்டுட்ருக்கனால நான் வந்து பண்ணல சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஐடி லாகின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ டெலிகிராம் போங்க. டெலிகிராம் போயிட்டு அந்த மெயின் ஃபைலையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே கூகுள் ஐடி லாகின் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் கொடுத்துருப்பேன், ஃப்ரீ ஃபயரோடைய ஒரிஜினல் ஃபைல். இது வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஏரோ இருக்குல்ல மேலேருந்து கீழே வர்ற மாதிரி, அதை டச் பண்ணிங்கன்னா ZArchiverல சேவ் ஆகிடும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். இப்போது சேவ் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ZArchiver போங்க. ZArchiver போயிட்டு இந்த டவுன்லோட் டெலிகிராம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சேவ் டவுன்லோட்ஸ் கொடுத்து வந்து இதில் வந்து சேவ் ஆகிருக்கும் ஓகேங்களா. இந்த 2 ஃபைல் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு போய்க்கோங்க. ஆண்ட்ராய்டு போயிட்டு ஓபிபி இதில் வந்து பார்த்திங்கன்னா com.dts ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் தாங்க. ரீநேம் தந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் 1 2 அந்த மாதிரி எதனா போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கும் பழைய இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ ஹேக்கோடி ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து ZArchiver போங்க. 1 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உட்காரும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் டெலிகிராம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏபிகே ஒரிஜினல் ஏபிகே இருக்குல்ல, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது டன் கொடுத்துட்டு மேலே டெலிகிராம் இங்கே டிவைஸ் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஓபிபி இப்போ இந்த ரீநேம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே ஃபைலை திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் போகும் சரிங்களா. இப்போ வந்து அந்த 1 2 அப்படின்றத மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப 1 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் உள்ள போகணும். இப்போ அப்டேட் தாங்க. நார்மலாக நீங்கள் கேம் உள்ள எப்படி போவீங்களோ அதே மாதிரி போங்க. தயவு செஞ்சு ஹேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐடியை லாகின் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க ஓகேங்களா. அது வந்து சேஃப் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐடி லாகின்ல இருக்குது, அதனால் உள்ளே போகும் சரிங்களா. இல்லை லாகின்ல இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கூகுள் வந்து எப்படி லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை பார்த்திங்களா ஐடியெல்லாம் வருதுங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய ஐடி வந்து ஒன்று லாகின் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஐடி லாகின் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது ஐடி வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிளியர் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துடுங்க ஓகேங்களா. ஃபுல்லாக பேக் வந்துட்டு ZArchiver போங்க. இங்கே ரீநேம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் ரீநேம் பண்ணிவிட்டு
திருப்பணும் வந்து பார்த்திங்கன்னா 1 2 அப்படின்னு ஒரு நம்பரை போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ திரும்பவும் 1 டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பழைய ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பணும் Z ஆர்ச்சிவர் மேலே ஓபிபி டச் பண்ணிங்கன்னா இங்கே டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், திரும்பவும் டவுன்லோட் டெலிகிராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹேக்கோட இது இருக்குது பார்த்தீங்களா, ஹேக்கோட இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போது டன் கொடுத்துட்டு திரும்பவும் இங்கே பாருங்கள் Z ஆர்ச்சிவர்லேயே மேலே டெலிகிராம் டே ஸ்டோரி டச் பண்ணிவிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு ஓபிபி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு 1 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் எந்த ஹேக் போட்டுறீங்களோ அந்த ஹேக்குள்ளே போங்க. அப்படியே டைரெக்டாக எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக ஹேக்குள்ளே போங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் லாகின் ஆகும். சரிங்களா? நீங்கள் கூகுள் ஐடி வந்து எந்த கூகுள் ஐடி லாகின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கூகுள் ஐடியை லாகின் பண்ண முடியும். இல்லைனா லாகினே பண்ண முடியாது. சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து எந்த ஐடியை லாகின் பண்ணீங்களோ அந்த ஐடியை மட்டும் டச் பண்ணுங்கள். வேறு எந்த ஐடியாச்சும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. சரிங்களா? நீங்கள் திரும்பவும் அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து லாகினே ஆகும். ஓகேங்களா? இது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் ஐடி வந்து சிம்பிளாக லாகின் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கூகுள் ஐடி லாகின் ஆகிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக வந்து போயிட்டு ப்ளே பண்ணுறவங்க அன்லிமிட்டடாக மேட்ச் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? பை கைஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இதோட சந்திப்போம். ஓகேங்களா?